ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ அங்கே உள்ள வரான். வந்ததுமே இத்தனை நாள் நீங்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பர்சனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அவனை அங்கே பார்த்துட்டு இவன் ரொம்ப அப்படியே டென்ஷனாகவே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா, எனக்கு வந்து நம்ம மேயோட அம்மா தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயினோட சிஸ்டர், என்ன நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, நான் அப்படி எதுவும் பண்ணலை, ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னா நானுமே அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, ஒரு பொண்ணு அடைகிறதுக்காக நீ வந்து எத்தனை ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுவ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உன்ன மாதிரி ஒரு பர்சன் போயிட்டு மினிஸ்டராக வேற இருந்துட்டுருக்க, நம்ம கண்ட்ரியை வந்து நீ எல்லாம் என்ன ரீப்ரசென்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அசிங்கப்படுத்துறான். பட் அவனுக்கு கோவம் ஆகிட்டு வேமா எந்திரிக்கிறான். அவனோட கார்ட்ஸுமே நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை காமிச்சிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெய்தா இருக்கானே போட்டு வெளுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் கண்ணையுமே பிடிங்கிட்டு மிரட்டினதும் ஹீரோ, சரி போதும், இவங்கள வச்சு காமெடியெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் வீடியோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுமே பின்னாடி மூவ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாப்ட, நீ வந்து இனிமேல் வந்து மீட் பண்ணணும்னா என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ, நான் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் இந்த வீட்டோட லேடிஸை வந்து இப்படி பயமுடுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு கைண்டான பர்சன் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு பாப் வந்து, அன்னைக்கு மேக் பதிலாக என்னோட ஹோட்டல் ரூமில் வேற ஒரு பொண்ணை அனுப்பி வச்சியே, அப்படின்னா நீ வந்து என்ன கைண்டான பர்சனா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அந்த லேடியை வந்து இங்கேருந்து ரொம்ப தூரமாக அனுப்பி வச்சுட்டேன், ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறான். ஒரு பிளாஸ்பேக் காட்டுறாங்க. அங்கே பாப்போட காட் வந்துட்டு அந்த லேடியை வந்து கண்டுபிடிச்சாச்சு, அதோட சேர்த்து அவங்களை கொலையுமே பண்ணிட்டோம், ஆனால் அவங்க ஓவராக வந்து ட்ரக் எடுத்துட்டனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே வராது அப்படின்றத சொல்கிறான். அப்படி யாராச்சும் வந்து நடுவில் வந்தாலுமே நீங்கள் அவங்களையுமே கொலை பண்ணிடுங்கன்னு இவன் பாப் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோட்ட அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி ஹீரோட்ட வந்து ஜெய் வந்து இந்த விஷயத்த பேசியிருப்பான் போல், அந்த பொண்ணு ஓவர் ட்ரக் எடுத்த வாசி இறந்து போயிட்டாங்கன்னு. ஹீரோ அதை கேட்டுட்டு, இதெல்லாம் என்ன உனக்கு வந்து நார்மலாக நடந்த மாதிரி தோணுதா, கொலை மாதிரி இல்லையான்னு ஹீரோ கேட்டிருக்கான். ஆனால் இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இவனுக்கு கோவமாயிருது. அவனை ஒரு வெளுத்து விட்டுறான். உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இப்படி வந்து கேவலமாக சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அம்மா பார்த்துட்டு, ஐயோ கடவுளை, என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னோட வீட்டில் சண்டை நடக்காமல் பார்த்துக்கோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அவனோட காட் வந்துட்டு ஹீரோட்ட ஃபைட் பண்ண வராங்க. அப்போ நீ வந்து வெயிட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சண்டை போட போனதும் ஹீரோயின் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ பேசாமல் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு, நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே இவனை யாருன்னே தெரியாதுன்னு, ஆனால் நீ சொன்னதுமே இவன் வந்து அமைதியாயிட்டானே, அதை எப்படி ஒரு என்னமோ ஓனர் வந்து ஒரு பெட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், இதோட நீ படிக்கோ, இல்லைன்னா நல்லா தெரியாது, இந்த பாரு வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நீ பேசினதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ அதுக்கப்புறம் ஏதாச்சும் இங்கே வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னா இது எல்லாத்தையுமே நான் வெளியே ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்துருவேன்றதை சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் நீ வந்து இப்படி என்ன பேசிகிட்டு இருக்க, பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கேட்டதும், நான் இனி என்ன நினச்சிட்ருக்க, நான் இங்கே வரும்போது சும்மா வந்து எதுவுமே பண்ணாமல் வந்துட்டுருப்பேன்னு நினச்சியா, எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன், அதுக்கு மேலே இங்கே பாரு எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராஸ் இருக்குது, நீ ஞாபகம் வச்சுக்கோ, என்னை வந்து மிரட்டிட்டு இருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நான் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னமே பிளாக்மெயில் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின், நானுமே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உன்னோட ரெப்படிஷனை கெடுத்துக்காமல் ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, இனிமேல் எங்களை தொல்லை பண்ணுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டே கிடையாது, நீ வந்து என்னோட எனிமி ஆகணும்னு ட்ரை பண்ணுறாத அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாயிட்டு நம்ம ஹீரோனோட கையில் இருக்க அந்த ஃபோனை வாங்கி கீழே போட்டு உடைக்கிறான். இப்போ பாப்பா வந்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை வந்து இந்த ரெக்கார்டிங்கை வச்சுட்டு மிரட்டலான்னு பார்த்தியா, அதெல்லாம் நடக்காது, போன டைம் வந்து உன்னோட வீட்டில் அந்த ஷூட் நடந்தப்போ வீட்டில் வந்து மற்றவங்களை தான் பட்டுச்சு, ஆனால் இந்த டைம் நடந்துச்சுன்னா ஓமையில தான் குண்டு பாயும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டான். அதை கேட்டுட்டு ஹீரோயினோட சிஸ்டர், பார்த்தீங்களா இப்போ அந்த பாப் தான் வந்துட்டு அன்றைக்கி ஷூட் பண்ண வச்சுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா அவங்க அம்மாட்ட. இப்போ ஹீரோயின் சிரிச்சிட்டே, அவள் பர்ஸில் வந்துட்டு இன்னொரு ஃபோன் எடுக்கிறா, நீ இப்போ இந்த செஞ்ச தப்பையுமே வந்து நீ ஓவாயிலே ஒத்துக்கிட்ட, பார்த்தியா இன்னொன்றுலையுமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ஒழுங்காக வந்து இங்கேருந்து போயிரு, இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆகிட்டு அந்த ஃபோனையும் பிடுங்க வரான். அப்போ ஹீரோ வந்துடுறான் நடுவில், நீ தேவையில்லாமல் இங்கே வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போயிடு, இனிமேல் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வைக்காத, இல்லை நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோன்றதை மிரட்டிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இதை வச்சு வந்து என்னை மிரட்டலான்னு பார்க்குறீங்களான்னு சொன்னதும், ஆமாம் இதை வச்சு நாங்கள் வந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணனா உன்னோட சீட்டே பறி போயிடும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டே, ஓ நீ அப்படி வேற நினச்சிட்டு இருக்கியா, அன்னைக்கு உன் வீட்டில் வந்து ஷூட் நடந்துச்சு, இவ்வளோ பெரிய ஸ்டாரோட வீட்டில் வந்து ஷூட் நடந்திருக்கு, பட் அந்த நியூஸ் எதுவுமே வந்து டிவியில் எதுவுமே வரலையே, அது எப்படி நான் யோசிச்சிங்களா, அது எல்லாமே ஏன்னா நான் பண்ணது தானே, என்னை மீறி எது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங்கை வச்சுட்டு நீ வந்து என்னை மிரட்டலான்னு நினச்சி பார்த்துட்ருக்கியா, அது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னை வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து உன்கிட்ட வந்து பணம் வந்து நிறைய இருக்குன்னு வந்து தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நீ என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெறும் பணத்தை வச்சு இங்கே ஒன்றும் நடக்காது. அதுக்கு வந்து பவர் தேவை, ரெப்புடேஷன் தேவை. அது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து சரி இருக்கட்டும் பரவாயில்ல, அது எல்லாம் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாள் என்கிட்டயுமே வரும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நான் வந்து திரும்ப உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இந்த டைமே நீ ரொம்ப என்னை அசிங்கப்படுத்திட்டேன். ஆனால் இன்னொரு டைம் நீயாவே என்னை வீடு தேடி வருவேன், நான் அந்த நாளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ அங்கே ஜெயிட்டேன், இனிமேல் வந்து எப்பயுமே அந்த பாப்பை வந்து நம்ம காட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், அவன் என்ன பண்ணுறான்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே பாப்பா தான் வெளியே போயிட்டு யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிட்டு போயிட்டுருக்கான். உடனே வர சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜெயினிட்டு அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். அப்போ உள்ள பார்த்தா ஹீரோயின் சரி இதுக்கு மேலே நீ வந்து இங்கே இருக்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுகிட்டே ஹீரோ நான் ஒன்றும் இங்கே வரணும்னு ஆசைப்படலை, ஆனால் வந்து உங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இங்கே வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து உன்னோட பார்க் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன், பட் வந்து நான் பார்க்கோட ஃப்ரெண்ட் இல்லையா, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், எனக்குமே சில கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் கோவப்பட்டுட்டு உன்னோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, அந்த பாப்டை வந்து நானே தனியாக ஃபைட் பண்ணிக்குவேன், அப்படி ஃபைட் பண்ண முடியலன்னா அவன் என்ன பெருசாக கேட்டுட்ருக்கான், என் கூட ஸ்லீப் பண்ணணும்னு தானே கேட்குறான், அவன் எதுவுமே முடியலன்னா ஃபைனலாக நான் அதையுமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ நீ அப்படி எதுவுமே பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோயின் ஒருவேளை இங்கே பார்க் இருந்தாலுமே நான் வந்து இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு உனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும், ஏன்னா நான் அவனும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ அவனுமே வந்து இதை தானே ஆசைப்படுவான், நீ அவனோட ஃப்ரெண்டுன்றப்ப நீயுமே அதை தானே ஆசைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியாக அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோயின் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்தாலும் இங்கேருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவங்க சிஸ்டரை கூப்பிட்டுட்டு வேகமாக உள்ளே ஓடி போயிடுறாங்க, ஹீரோயின் பார்த்துடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டுருக்கா. வந்து அந்த கார்டனில் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட நைட்டு பேசினதை யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அந்த பர்சன் வந்துட்டு அவர் பார்க் இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு என்னமோ அவர் தான் பார்க்குன்னு தோணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ ரொம்ப அவளுக்கு ஃபீலிங்காக இருந்துகிட்ருக்கு. அப்போ பார்த்தா அங்கே ஹீரோ வந்துடுறான். நீ வந்து ஒழுங்காக வந்து விலகிற அந்த பாப்டர் இருந்தால் அதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே ஹீரோ அந்த ரோசஸ்லாம் பார்த்துடுறான். பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இந்த ரோசஸ் வந்து எல்லாமே அங்கே பார்க்க அவனோட கார்டனில் போட்டிருந்தது தானே, அதை எல்லாத்தையும் இப்போ வரைக்குமே நீ நல்லா பார்த்துட்ருக்கியா, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா, அப்புறம் எதுக்காக அந்த அவனுக்கு அப்படி ஒரு லெட்டர் வந்து எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் இது ஒன்றும் அந்த ரோஸ் கிடையாது, இது வந்து வேற ஒரு ரோஸ் தான் அப்படின்னு சொல்கிறா. உலகத்தில் சேம் கலரில் வேற ரோஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஹீரோ அப்படின்னா என்ன அதை பார்க்க விடுன்னு சொல்கிறான். ஹீரோயின் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்துட்டு சரி அன்னைக்கு லெட்ரு எழுதுனியே, அந்த லெட்ரு வந்துட்டு உன்னையா எழுதுனியா இல்லாட்டி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி யாரும் எழுத வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி லெட்டர் எழுத வச்சாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறா. அப்போ ஹீரோ வந்து நீ இப்போ வரைக்கும் பார்க்க வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கன்றதை எதுக்கு நீ சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, அவன் மட்டும்தான் இந்த கலர் ரோஸை வந்து ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான், நான் வேறு பர்சன்லாம் லைக் பண்ண மாட்டாங்களா, ஹீரோயின் இந்த ரோஸை வந்து நான் யாருக்காக வளர்த்துட்ருக்கோங்க அந்த பர்சனுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ தானே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன நான் வந்து ஏகப்பட்ட பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன்னு, இப்போ என்ன நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்ருக்க, அதுக்கப்புறம் சாங் வந்துட்டு இங்கே இல்லைனா என்னை யார் வந்து பாதுகாப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினச்சி தானே அவரை வந்து இங்கேருந்து விலக்கி வச்ச, ஆனால் நீ என்ன நினச்ச, நான் வந்து அவனோட டெத்துக்கு பிறகு வந்து வேறு யாரையுமே லவ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன்னு நினச்சியா, நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும் அவங்க அம்மாவுமே அந்தால பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்ப ஹீரோட்ட நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவன் டெத்தான பிறகு நான் வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தியா, அவங்க கூட சின்ன வயசில் இருந்த லவ்வெல்லாம் வேறு, ஆனால் இப்போ நான் எங்கே ஆகிட்டேன், இப்போ ரியலாக ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன் அங்கே வந்துட்டு மே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஹீரோயினும் திரும்பி பார்த்துட்டு இப்போ நீ எப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ அந்தாலாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அங்கே லேப்டாப்பில் அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க போல், கிஸ்ஸிங் சீன்லாம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு கோவப்பட்டுட்ருக்கான். அந்த பர்சன் அங்கே ஹீரோயின் பார்த்ததுமே ஹாப்பியாகிட்டு போய் வெல்கம் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ரோஸை வந்து கட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அவனுமே நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டே அந்த ஆள் வந்துட்டு வேணுனே ரோஸில் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோக்கு பாவம் ரொம்பவே கஷ்டமாயிருது.
அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆன்ட்டிக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் வருது. ரொம்ப பெரிய நியூஸ் வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அத கேட்டுட்டு அவங்க ஹாப்பி ஆயிட்டு, சரி ஓகே இந்த நியூஸ்க்காக என்னோட டீம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கோவமா கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, "என்ன நீங்க கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நான் வந்து என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னா கிளம்ப வேண்டியதானே. உங்க பொண்ணு வந்துட்டு அவங்க லவ்வரோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். இதுக்கு மேல நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு" சொல்லிட்டு அவன் கோவமா போறான். அத பார்த்துட்டு, "உங்க ஃபேஸ பார்த்தாலே எனக்கு புரியுது. நீங்க ஜெலஸா இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பணம் பே பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிருவீங்களா? நேத்து நைட்டு வேற நெறைய பணத்த நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம், "சரி ஓகே பரவால்ல. இந்த ஹோட்டல் வந்து ஓனர் இல்லாட்டி என்ன? இன்டர்நேஷனல் ஒரு பெரிய ஆக்டர் வந்து என்னோட பொண்ண வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு அதுவுமே ஓகே தான். ஏன்னா அவனுமே பெரிய ரிச் பெர்சன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லேடி என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கூட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கா. "நீ வந்து கால் பண்ணலையா எனக்கு? நான் வந்து உன்ன பார்க்க வரேன்னு. ஆனா இவ்ளோ ஸ்பீடா வந்துட்டியே! நீ மீடியாஸ்லாம் தான் எப்படி தப்பிச்சீங்க வீட்டுக்கு வந்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த ரோஸ வந்து திரும்ப வேற அவன் கையிலேருந்து வாங்கிக்கிறா. அப்ப அத பார்த்துட்டு, "நீ என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கிஃப்ட்டா இத குடுத்த. இப்ப என்ன வாங்கிக்கிற?" அப்படின்னு சொன்னதும், "இல்ல இந்த ரோஸ் வந்து பார்க்க ஒண்ணும் அவ்வளோ அழகா இல்ல. நான் ஒண்ணும் வேற ஒரு ரோஸ் உனக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றா. "இல்ல எனக்கு இதான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து குடுக்க மாட்றா. ஹீரோயின், "இவ்வளோ நாள் கழிச்சு நீ என்ன பார்க்க வந்திருக்க. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "உன்ன பார்த்தாலே தெரியுது நீ ஹாப்பியா இல்லன்னு" அவன் சொல்றான். "எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு?" கேட்டதும், "நம்ம கையில தான் இப்ப செல்ஃபோன் இருக்கே. அது மூலமா எல்லா ப்ராப்ளம்ஸையுமே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். உன்ன பத்தின நியூஸ் எல்லாமே வந்துட்டு தானே இருக்கு. அதுலேருந்தே எனக்கு புரிஞ்சுக்கிச்சு நீ வந்து ஹாப்பியா இல்லன்னு" அப்படின்னு சொல்றா. "ஆனா ஒரு டைம் கூட நீ என்கிட்ட கால் பண்ணியே பேசலையே என்னை பத்தி தெரிஞ்சுன்னு?" கேட்டதும், "நான் வந்து எப்படி வந்து பிஸியா இருப்பேன்னு உனக்கே தெரியும். எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ டைம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயின், "எனக்கு அது நல்லாவே தெரியும். உன்னோட ட்ரீம் எல்லாத்தையுமே வந்து நீ ஃபில்ஃபில் பண்ணணும்ல" அப்படின்னு சொல்றா. அப்ப அவன், "நான் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை. நான் வந்து ரொம்ப உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னு" சொல்றான். "சரி நீ வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ட்ராமாலையுமே கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி தோணலையே, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இப்போ நான் ஓல்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட இமேஜை பற்றி நிறைய வந்து விஷயங்கள் போயிட்டுருக்குல்ல. அதனால் வந்து என் கூட சேர்ந்து வந்து யார் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "அப்போ நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு" சொல்கிறான். "ஓ நீ இப்போ கேமராக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. "அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இங்கே ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்திருக்கேன் தாய்லாந்துக்கு. நான் வந்து ஒரு ட்ராமா சீரியல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ், அதுக்கப்புறம் அங்கே ஒரு லொக்கேஷன் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? நீ வந்து என் கூட சேர்ந்து ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது? என்னோட ஏஜென்சி கூட சேர்ந்து வந்து நீ ஒர்க் பண்ணலாமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் அவன் வெளியே வந்துட்டு யார்கிட்டயோ கால் பண்ணிட்டு, "உங்களோட வேலையை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்கிறான். "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வரும்போது அவங்க கூட்டிகிட்டு வருவேன் பாப்" அப்படின்னு சொல்லிடுறான். ஃபைனலாக பார்த்தா பாப்போட ஆள் தான் போல இவனுமே. அதுக்கப்புறம் அங்கே ஜெய் நம்ம ஹீரோட்ட, நம்ம கிளம்புனதுமே இப்போ வந்துட்டு அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகிருது. நம்ம மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் வந்ததுமே நம்ம கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அவங்க சிஸ்டர் வந்து, "என்ன போலீஸ் எல்லாம் போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கிளம்பிட்டாங்க" அப்படின்றத சொல்கிறா. சரி அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், "அம்மா ரூமுக்கு போயிட்டாங்கன்னு" சொல்கிறா. "அவங்களோட வேலை தானே எல்லாமே. அவங்க எப்படி என்னை ஃபேஸ் பண்ணுவாங்க? பாப்ட்ட போயிட்டு என்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தானே சொல்லி வச்சுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. "எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணுறது கிடையாது. திரும்ப திரும்ப ஆரம்பிக்கிறதே வேலையாக போச்சுன்னு" சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க சிஸ்டர்கிட்ட, "நம்ம வீட்டுக்கு வெளியே ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சர் பர்சனோ இல்லை சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் உனக்கு வந்து தெரிஞ்சாங்கன்னா, ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை சுற்றி அங்கே போலீஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து சொல்லு. அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு" சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர், "நீ வந்து அவங்க கார்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து போக சொல்லியிருக்க கூடாது. அவங்க நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு, "இல்லை நான் அதை வந்து விருப்பப்படலை. தேவையில்லாமல் அவங்களையும் இந்த ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிட விரும்பல" அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோட்ட அவனோட பிரதர் வந்து, போய் நான் இப்போ மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இதுக்கு முன்னாடி யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்ககிட்ட இருந்து நான் விலகி இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்துட்டு, "இல்லை பாப்பா வந்து அவளை தொல்லை பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் வந்து ஜெயின்ட்ட வந்து கேட்டேனே, அவன் வந்து சொன்னான் என்கிட்ட, "நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் வந்து அதே இடத்துல தான் இருந்தீங்களாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "இங்கே பாப்பா ரொம்ப நல்லாவே டீல் பண்ணதாகவுமே அவள் சொன்னாலே" அப்படின்னு சொன்னதும், "நீ வந்து இப்போ மேட்ட மட்டும் இல்லை அவங்க சிஸ்டர்ட்டையுமே பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக என்கிட்ட பேசுறது கிடையாது. அப்படி பேசினாலும் ஒரு பர்சனை பற்றிட்டு பேசுகிறா. அந்த பர்சன் வந்துட்டு எனக்கு என்னமோ வந்து இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரியே இருக்குது" அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து, "அதுக்கப்புறம் அவள் அதையுமே
நீயுமே சொல்லியிருப்பாளே நான் கார்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கூப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னதும், சரி நீ இப்போ வந்து உன்னோட கடமை வந்து என்னன்னா நீ அவளை போய் பார்த்துக்கோ, உன்னோட பேஷண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, அவள் உன்னோட பேஷண்ட் இல்லையா அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன், நீ கேர் பண்ணிக்கிறணும்னு சொல்கிறான். இன்றைக்கி கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் நாளைக்கு போய்க்கிறேன்னு சொன்னதும், இல்லை நாளைக்கெல்லாம் வேணாம் இப்போ தான் கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நான் ஆல்ரெடி அவங்க சிஸ்டர்கிட்ட பேசிட்டேன், இப்போ ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாதான், அவன் நல்லா தான் இருக்காளாம் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு வந்து நாளைக்கு வந்து பேக் கூட சேர்ந்து ஷூட்டிங் இருக்கான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. பேக்கோ வந்து யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு தெரியலன்னா நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரே சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து டேட் பண்ணதாகவும் கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து தொல்லை பண்ணக்கூடாது, விட்டுறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோ நீ எப்படி சொல்கிற வந்து அவளை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான்னு, அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி தெரியும், அவன் என்ன வந்து அப்போ பார்க்கவா லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறான். அந்த நேமை கேட்டது ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு முன்னாடி எனக்கு மே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், மே வந்து என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க நெய்பர் வந்து பர்சன் இருந்தானா, அவனோட நேமை வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஞாபகப்படுத்துகிறதா சொன்னா அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்களும் அப்பாவும் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அப்ராடில் கேட்டேன், நீங்கள் இந்த நேமை வந்து இப்போ யூஸ் பண்ண விரும்பலை, நான் அவனோட பழைய நேம் வந்து பார்க்க தான் நான் யூஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கேட்டுட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். யார்ட்டையும் சொல்லலை இல்லை அப்படின்னு கேட்டதும், எனக்கு உங்கள் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே தெரியாது, அப்புறம் எப்படி நான் போய் இதை வெளியே சொல்ல முடியும், நான் யார்ட்டையும் சொல்லலை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க அந்த நோயை பற்றி நான் வேறு யார்ட்டையுமே இப்போ வரைக்கும் பேசினதே கிடையாது, ஆனால் பார்க்குக்கு வந்து வாட்டி வந்து கட்டாச்சுன்னா பிளட்டு லீக் ஆகும்போது அது ஸ்டாப் பண்ணாமல் வந்துக்கிட்டே இருக்குன்றத அவள் சொன்னான். அதுலேருந்தே எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு ஆல்ரெடி உங்கள் 2 பேர்த்துக்குமே தெரியுன்றத சொல்கிறான். ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ரொம்ப அவன் வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த ரோசஸ்லாம் வச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. அதுக்கப்புறம் அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. அன்றைக்கி வந்து ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, இவளால் தான் அடிபட்டிருக்கா, கையிலேருந்து பிளட்டிங் வந்து ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன ஆகும், நான் ஹெவனுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அழுக வந்துடுது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, என்னோட அப்பாவுமே என்னை விட்டுட்டு ஹெவனுக்கு போயிடாதுட்டாரு, நீமே விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அழுததும், நீ எதுக்காக அப்படி அழுதுட்ருக்க, நான் மெடிசன் எடுத்தால் சரியாயிருவேன், அதுக்கப்புறம் எப்பயுமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்றத சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட்டாக இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதோ இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அந்த லெட்டரை மட்டும் எழுதாமல் இருந்திருந்தா இப்படி உனக்கு ஆயிருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு, சரி உங்களுக்கும் பார்க்கோட அப்பாவுக்கும் என்ன ஏதோ அஃபேர் இருந்ததா நான் கேள்விப்பட்டேனே, என்ன உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதோ, ஆமாம் 2 பேருக்கு அஃபேர் இருந்துச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்னோட அப்பாவை எதுக்காக சீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வேறு என்ன பண்ணுறது, என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் வேணாமா, நான் அதனால தான் அவர் கூட போனேன், அவர் வந்து ரிச் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு தான் நீ வந்துட்டேல, அதனால் அந்த பார்க்குக்கு வந்து நீ வந்து ஒழுங்காக வந்து நான் சொல்கிற மாதிரி லெட்ரு எழுது, இல்லைன்னு வச்சுக்கோமே அவங்க அப்பாவுக்கு எனக்கு அஃபேர் இருந்துச்சுன்றதை நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன், அவனுமே உன்னை ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவான்றதை சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் போஸ்ட் பண்ணி எழுத வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு டாக்டர் ஃபேன் வந்து அங்கே மீட் பண்ண வந்திருக்காருன்றதை சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோட பிரதர் பார்த்தா ஹீரோனோட ஃபோட்டோவே அவன் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ அவங்க பிரதர்கிட்ட பேசின விஷயத்தவே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி நீங்கள் இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தான் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஹீரோயினோட பிரதர் வந்து ஒரு டாக்டர்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ அவன் ஒரு டிடெக்டிவ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கீங்க, டாக்டருமே ஒரு டிடெக்டிவ் தான், அப்படின்னா தானே ஒரு பேஷண்ட்டோட உண்மையான மருந்து என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். உங்களோட ஹோல் லைஃப்லையுமே நீங்கள் காத்துட்டு இருந்த அந்த பர்சன் வந்துட்டு மேதானா, அப்புறம் இதுக்காக நீங்கள் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் அவனை பார்க்குறதுக்காக அங்கே வந்து விடுறா. சாரி கேட்குறா, அன்றைக்கி உங்கள் சிஸ்டரோட ஈவெண்ட்டை என்னால் பார்க்க முடியலன்னு. அப்போ அவன் நல்ல வேலையாக போச்சு நீங்கள் பார்க்காதது, எல்லாருமே வாக் நல்லா பண்ணாங்க இவ்வளோ தவிர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் வந்து இப்போ உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன், என்னோடய பிரதர் தான் வந்து அனுப்பி வச்சாருன்றதை சொன்னதும், நீங்கள் சொன்னீங்க என்னோட சைடில் தான் இருக்கீங்க, நான் இப்போ அதுக்குள்ளே சைடை வந்து மாற்றிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் இப்போயுமே உங்களோட சைடில் தான் இருந்துகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னோட பிரதரும் நானுமே வந்து கூட பிறந்தவங்க கிடையாது, அவனோட
பாஸ்ட் லைஃப்பை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டருக்கும் எனக்கும் வந்து இதை யார்ட்டையும் வெளியே பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்றதை சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீங்கள் எதுக்காக இது எல்லாத்தையும் ஏன்ட்ட இப்போ சொல்லிட்டுருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தானே. ஏன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து இப்போ வந்து தாய்லாந்துக்கு வந்திருக்காரு. 2 பேருமே அடிக்கடி வந்து மீட் பண்ணிக்கிற வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தப்பாக நடந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல் ஆளாக வந்துடுறாரு. இதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியும். உங்கள் பிரதர் வந்து என்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்காருன்றதை சொல்கிறா. நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், ஹேட் பண்ணிகிட்ருக்க பர்சன் போயிட்டு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாருன்னு தெரியாத பர்சனுக்கு அவங்க வந்து அப்படி ஹேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் மேட்ரு இருக்காதா? அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின்மே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோட பிரதர் வெளியே வரான். அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவங்க பிரதர்கிட்ட நீங்கள் எதுக்காக அவ்வளோ இந்த லெவலுக்கு ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஆனால் ஹீரோ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். ஆனால் நீ வந்து ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, பார்க்க பற்றி உன்ட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது எதுவுமே அப்படின்றத மட்டும்தான் சொல்லணும்னு சொன்னதும், சரி நான் சொல்லிடுறேன், பார்க்க ஆல்ரெடி இறந்து போயிட்டான், அவங்க ஆன்ட்டி தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்க, உனக்கு எப்படி இந்த விஷயம் நான் தெரியும், நீ அவருக்கு அப்புறம் இதுக்கு மேலே என்னென்ன உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு எதுவுமே எப்பயுமே தெரியாது, நீங்களும் அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் பேசின விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அது அவங்க ஆன்ட்டி தான் அப்படின்றத சொல்கிறான். இப்பயாச்சும் நீங்கள் சொல்லுவீங்களா உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை இதுக்கு மேலே என்கிட்ட வந்து எதுவும் கேட்காத, என்னோட லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, நான் எல்லாரையும் சேஃபாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்கிறான். கேட்டுட்டு இப்போ எப்படி நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அவளை உங்களை வீறுக்கட்டுன்றதுக்காக, அந்த மாதிரியா சேஃபாக வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோட பிரதர் வந்து யார்ட்டையும் கால் பண்ணிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ அவங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னீங்களோ அதையே சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. வேற யார்ட்டையும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அங்கே பீ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க. ஹாப்பியாக தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட அவங்க அம்மா வந்து உங்கள் சிஸ்டர் வந்துட்டு எங்கே ஷூட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சின்மைக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவங்கெல்லாம் போகலன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அப்புறத்துக்கு என்கிட்ட வந்து அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அப்புறம் என்ன பண்ணுவா, நீங்கள் யார்ட்டையாச்சும் எதையாச்சும் வந்து நியூஸை வெளியே சொல்லி வைப்பீங்களா, அதுக்காக தான் பயந்துட்டு சொல்லியிருக்கா அப்படின்றத சொல்கிறா. இப்போ நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலு சின்மைக்கே வந்து பறந்து போயிருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப வந்து பயமாகிடுது. ஐயோ தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஜெய் வந்துட்டு ஹீரோட்ட அங்கே நம்ம ஹீரோட காரில் வந்து அங்கே ட்ராக்கர் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மூலயமா அவங்க இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ சாங்கோட ஹோட்டலில் தான் அவங்க இருக்காங்கன்னு சொன்னதும் ஓ சாங்கோட ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோ சாங் பேக் பாப்பின்னு எத்தனை பேர்டா என்னோட லைஃப்பில் வருவீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெய் வந்துட்டு இதெல்லாம் என்னமோ பாப் தான் பண்ணுற மாதிரி தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே பாப்பா காமிக்கிறாங்க. அவங்க காட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீ இங்கே வந்துடுவாங்கன்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக நீயும் நானும் மீட் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆமாம் இதில் வந்து அவனோட வந்து பங்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க அவனுமே வந்து அப்போ டீலாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்றைக்கி மேக் பதிலாக ஒரு லேடியை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க வந்து பேக்கோட பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சீவாக வேறு இருந்தாங்க, அது பேக்கோட பேபி தான். அவள் வந்து வேணுனே தான் இதனால பாப்பாவோட சேர்ந்துட்டு அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கான்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாக இருது. சரி இப்போ உடனே கார்டரு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேக்கோட சேர்ந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. அப்போ பேக் வந்துட்டு இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதும் நாங்கள் ஆல்ரெடி வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோமே, என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாங்கள் இமெயில் அனுப்பிட்டோமேன்னு சொன்னதும் அந்த இமெயிலை கொண்டு வந்து அவர்கிட்ட காமிக்கிறாங்க. இது என்னோட இமெயில் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. சாரி சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக பண்ணுவேன், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்கே அவளுக்கு கால் பண்ணுறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்னாச்சுன்னு கேட்டதும் என்னோட மேக்கப் திங்ஸ்லாம் ரூமில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இவன் பார்த்தா ரொம்ப டென்ஷனாகவே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் ரூமில் போயிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோட ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு நீ தேவையில்லாமல் இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணிவிட்டு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து முக்கியமான விஷயம் பேசுகிறோன்னா இப்படி பண்ணுறாளேன்னு திரும்ப திரும்ப கால் பண்ணாலும் இவள் எடுக்க மாட்டா. ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. ஹீரோனோட கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. அவள் போய் ஓப்பன் பண்ணா அங்கே சாங் தான். இங்கே நீ ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்திருக்கா, ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நான் இங்கே இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டதும் எனக்கு ஒரு பர்சன் வந்து கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ தான் அங்கே சாங்க்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. நீ என்ன இப்போ மே கூட சேர்ந்தா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். நான் மே கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, உன்னால தான் இப்போ பிரிஞ்சிருக்க வேண்டியதாயிடுச்சேன்னு சொன்னதும் நீ இப்போ உடனே போய் அவளை மீட் பண்ணுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு என்ன நீ பைத்தியம் ஆயிட்டியா, நான் பாங்க அங்கே எப்படி உடனே போக முடியும்னு சொன்னதும் இல்லை அவள் உன்னோட
உன்னோட ஹோட்டலில் தான் இருக்கா, நீ உடனே போய் அவளை பாரு, இல்லைன்னா அவளுக்கு ஆபத்தாயிரும். அந்த பேக் வந்து அங்கே பாப்பா மீட் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான்றதா சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் ஹீரோயின் நம்ப மாட்டான். அவன் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போ உடனே வந்து ஷூட்டிங் போய் ஆகணும், அங்கே பேக் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்றத சொல்கிறான். இப்போ பார்த்தா அங்கே வேப்பன் வந்துடுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சாங் கேட்குறாரு. நீ எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ பேக் வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்காளேன்னு சொன்னதும் அந்த கார்ட்ஸ் வந்துட்டு ஒருவேளை நம்ம பாப்பிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னு தெரிஞ்சுட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அங்கே உள்ளே பார்த்தா இங்கே 2 பேத்துக்கு சண்டை போயிட்டுருக்கு. அங்கே வேப்பன் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயினை பேசிட்டு கன்னத்தில் வேற அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாங்கையுமே பிடிச்சி பயங்கரமாக மோசமாக திட்டுறாங்க. அவங்க வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு என்னதான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து எல்லா பணமே என்னதுன்றப்ப என்னோட பணத்துலேயே நீங்கள் என்னோட ஹோட்டல்லே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அவள் கன்னத்தில் பதிலுக்கு ஒரு அறை விட்டுறா. இப்போ சாங் வந்துட்டு சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டுருக்காரு. நீ வந்து அடுத்தவங்களோட ஹஸ்பண்டை வந்து எடுத்துக்க ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு என்னை எப்போ பார்த்தாலும் கேட்டுட்ருக்கியே, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உனக்கு முன்னாடியே சாங் வந்து எனக்கு தெரியும். அப்போ யார் வந்து அவரை வந்து என்கிட்ட வந்து பறிச்சது, நீயா நானா? நீ எப்பயுமே வந்து அவரை வந்து ஜெயிச்சு காமிக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்க. நீ வந்து இப்போ சொன்ன எல்லாமே நான் தான் கொடுத்தேன்னு. ஒருவேளை அவர் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ? உன்னோட அப்பாட்ட சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணுவ. அவர் ஏற்றுக்கிட்டாரு, ஏன் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்க வாஸ்தா, ஆனால் நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்படியே ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா அங்கே பேக் வந்துடுறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கிளம்ப வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இப்போ கிளம்பிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு போக வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் கேட்க மாட்டா. நம்ம சாங்கோட பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு வேணும்னே, என்னோட டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்துட்டு இவளுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு. சாங்குமே பின்னாடியே போக போகிறாரு. ஆனால் இவ விட மாட்டா. அங்கே பேக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ ப்ராப்ளம்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வேப்பனை பார்த்தா கோவப்பட்டுட்ருக்காங்க. அவள் என்னை கணத்தில் அரைஞ்சா, நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா, எனக்கு சப்போர்ட் பண்ணாமன்னு. நீ தான் ஃபஸ்ட்டு அரைஞ்ச, அவளை அரைஞ்சா, நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன். நீ எப்பயுமே தப்பாக தான் புரிஞ்சுட்டு எதனாலும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்க, நீ வந்து நான் உனக்காக எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், அதை எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டேயா, அவளோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்து லவ்வாக ஏதாச்சும் காமிச்சா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு, எப்பயுமே நீ உன்னோட கேமில் ஜெயிக்கணும்னு தான் பார்த்துட்ருக்கேன், நான் எப்பயுமே தோற்று தான் போயிட்டுருக்கேன். நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உனக்காக எல்லாமே விட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன், ஆனால் நீ வந்து எப்போயாச்சும் என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் டேட் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ அவங்களுக்கு கோவம் ஆகிட்டு, இன்றைக்கி மட்டும் நீ என்னை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோமே, இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிலேஷன்ஷிப்பா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது ஏதாச்சும் இருந்திருக்கா, நீ வந்து கேமில் ஜெயிக்கணும்னு நினைப்பேன், நான் தோற்று போகணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். நான் இன்றைக்கி தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே இல்லாதப்ப புதுசாக அதை பற்றி என்ன பேச போகிறோன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் செம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் எமோஷ்னலாக வேற ஆயிடுறாங்க. அவங்க எப்படியாச்சும் அவங்கள போய் ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க போயிடுறாங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணிட்டு, என்ன நீ மேவை மீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து அவள்கிட்ட எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் கேட்க மாட்டேன்ட்டா. இப்போ என்னோட ஆளுங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஜெய்க்குமே அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த பேக் வந்துட்டு பாப்போட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோயின், இது என்னமோ ரெசார்ட் மாதிரி தோணலையே, யாரோட வீடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், நான் இங்கே தான் வந்து இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னா வீட்டுக்குள்ளே போய் ரெடியாகிரு அப்படின்னு சொல்கிறான். நான் ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னோட ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ அதுக்குள்ளே ட்ரெஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு ரெடியாகிருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு போயிடுறான். ஹீரோயின்மே உள்ளே போகிறா. அப்போ பார்த்தா அங்கே பாப்பாவை போகிறத நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், நீ வந்து சேஸ் பண்ண முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே பாப் வந்து இருக்கிறத அவள் பார்த்துட்டு அவள் வேகமாக இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் அங்கே வந்து அந்த கார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் சுற்றி உழைச்சிடுறாங்க. அப்போ பாப் வந்துட்டு வேணும்னே ஃபோனை ஆனில் வேற வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த சைடில் இருந்துட்டு அவன் பாட்டு நம்ம ஹீரோயினோட நேமை சொல்லி கத்திட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.